தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, அச்சுறுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அரசியல் போராட்டம் நாடகம் என அமைச்சர் கோவி செழியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல். கோவி செழியனின் இந்த கண்டனமும் அதன் விவரங்களையும் பதிவு செய்திருக்கிறார். பத்மநாபன் இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், அச்சுறுத்தும் விதமாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் போராட்ட நாடகம் நடத்தி வருகிறார் என்று தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சராக இருந்தபோது 13 அப்பாவிகளை பொதுமக்களை காக்கா குருவியை சுடுவது போல் சுட்டு கொன்றபடியே டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி தனது அதாவது பத்திரிகையாளர்களிடம் கிசுகிசு அடிப்படையில் வைத்து போராட்டங்கள் என்ற பெயரில் மக்களை வாட்டி வதைக்கிறார் என்றும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் பெண்களுக்கு அதாவது உரிய பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருவதாகவும், அதே போல பெண்கள் உயர்கல்வியில் பயில்வது தொடர்ந்து அதிகரித்து வரும் வகையில் ஆட்சி அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதை சித்தரிக்கும் வகையில் சார் யார் என்று அவர் இல்லாத ஒன்றை கேட்டு தற்போது அரசியல் செய்து வருவதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இன்று கூட திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி திட்டமான புதுமை பெண் திட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று முடித்த உயர்கல்வி சேர்வர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், அதே போல பாலியல் புகார்களில் பெண்களுக்கு காவல்துறையினரிடம் புகார் அளிக்க அஞ்சிய காலத்தில் தற்பொழுது நடந்து வரக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் தைரியமாக துணிச்சலுடனும் தைரியமாகவும் அவர்கள் தங்களது அச்சுறுத்தலை பிரதிபலிக்கும் வகையில் காவல்துறைகளில் தங்களது புகார்களை தெரிவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் எடப்பாடி அரசியலையும் போராட்ட நாடகத்தையும் மக்களுக்கு பகிர்கிறார் என்றும் அவர் தனது கண்டனத்தை தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.